ஹாய்டா மீஸ் வெல்கம் டு குப்பிட் ஃபிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேகேயோட ஒரு ஒன் ஷாட் தான். டைட்டில் பார்த்திங்கன்னா மாஃபியாஸ் பிரின்சஸ். சரி வாங்க நம்ம எந்த ஒரு இன்ட்ரடக்ஷனும் இல்லாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி பிடிக்கும்னு. ஸோ ஓப்பனிங் சீனில் ஒரு பாரை தான் காட்டுறாங்க. அந்த பார் ஃபுல்லாக அவ்வளோ டிம்மாக ரெட் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் இருக்க லைட்டிங்ஸோடு இருக்குது. அந்த பாருக்கு சென்டரில் 2 பர்சன்ஸ் உட்காந்து பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க 2 பேரையும் சுற்றி நிறைய காய்ச்சி நிற்கிறாங்க. அப்போ அந்த 2 பேரில் ஒரு பர்சன், ஜேகே போதும் எவ்வளோ குடிப்ப, டைம் என்னன்னு தெரியுமா, மரியாதையும் வீட்டுக்கு இப்போ கிளம்புறியா இல்லையா? ஆனால் ஜேகே ஜிமின் சொல்கிறத கொஞ்சம் கூட காதில் வாங்காமல் அவர் வாட்டுக்கு குடிச்சிட்ருக்காரு. அப்போ ஜிமின் ஜேகேவே பார்த்துட்டு, டே மறுபடியும் அதே கனவா? அப்போ ஜேகே ஜிமினை பார்த்துட்டு, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. நல்லா தெரிஞ்சு அங்கே ஆள் எத்தனை வாட்டி கால் போட்டா தருவான் வீட்டுக்கு வர சொல்லி, உனக்காக தான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ ஜேகே ஜிமின் சொல்கிற எதையுமே காதில் வாங்கிக்காம அவன் கண்ணை மூடி எதையோ ஒன்று யோசிக்கிறான். கண்ணை மூடினாலே அந்த கண்ணு தாண்டா கனவுல வருது. என்ன பண்ண சொல்கிறேன்? அதை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ ஃபீல் ஆகுது. எனக்கு அது பிடிக்கல, வேணாம், ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுது. இப்படி ஜேகே தான் அவர் கனவில் கொஞ்ச நாளாக ஒரு கண்ணை அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம். அதை நினச்சி ஜிமின்கிட்ட புலம்பிகிட்ருக்காரு. ஆனால் இங்கே ஜிமினுக்கு கால் மேலே கால் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. நீ என்னமாவது பண்ணி தொலை, நான் கிளம்புறேன், நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு ஜிமின் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இங்கே ஜேகே கண்ணை மூடினாலே ஒரு பொண்ணோட கண்ணு தான் அவர் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது. யாரே நீ, முகம் கூட தெரியல, என்ன ஆட்டம் ஆடுற அப்படின்னு ஜேகே வாட்ட அவங்களையே புலம்பிட்டு அப்படியே அங்கே மாட்டையாயிடுறான். ஸோ த நெக்ஸ்ட் டே மார்னிங், என்ன பிடிங்கிட்டு இருக்கீங்க எல்லாரும், இப்போ அந்த கண்டெய்னர் இங்கேருந்து போகணும், என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ஜேகே தான் ஃபோனில் கோவமாக கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக அங்கே ஜிமின் வரான். ஜேகே கண்டெய்னர் பிளாக் ஆயிடுச்சு, இப்போ நம்மளால் வெளியில் எடுக்க முடியாது. யாவன் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தானே இப்போ அவன் என் கண்ணு முன்னாடி வரணும். இப்போ அது முக்கியம் இல்லை ஜேகே, கண்டெய்னர் முதல்ல வெளியில் வரணும், அதுக்கு என்ன பண்ணணுன்னு முதல்ல யோசி. அந்த ஆஃபீஸரோட பொண்ணை தூக்க சொல்லு. என்ன விளையாடுறியா? ஆஃபீஸரோட பொண்ணுலாம் தூக்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியும்ல, தூக்குன்னு சொன்னேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து கோவமாக போயிடுறான். ஜிமினும் இப்போ ஜேகே சொன்ன மாதிரி அவன் ஆளுங்கக்கிட்ட சொல்லி அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. ஸோ ஒரு 1/2 hour கழித்து ஜிமின் அனுப்பி விட்ட ஆளுங்க 2 பொண்ணுங்களை தூக்கிட்டு அப்படியே வராங்க. அந்த பொண்ணுங்களோட வாய் கட்டி இருக்கு, துணியால் கண்ணெல்லாம் கட்டி இருக்கு, கையும் டைப் பண்ணி வச்சுருக்காங்க. டேய், ஒரு பொண்ணு தானே சொன்னேன், 2 பேரை கூப்பிட்டு வந்திருக்கீங்க? அது அண்ணா, அந்த பொண்ணை கடத்தும் போது இன்னொரு பொண்ணை பார்த்துட்டா, என்ன பண்ணுறதுன்னு அப்போ தெரியாமல் அந்த பொண்ணையை தூக்கிட்டோம், கடத்த கூட ஒழுங்காக தெரியாதுல்ல. அப்போ ஜேகே மேலே ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி வரான். என்ன பிரச்சனை இங்கே? ஒன்றும் இல்லைடா, ஒரு பொண்ணை தூக்கிட்டு வர சொன்னால் 2 பொண்ணுங்களை தூக்கிட்டு வந்திருக்கானுங்க, இப்போ அதுக்கு என்ன? அந்த ஆஃபீஸருக்கு உடனே கால் பண்ணி நம்ம கண்டெய்னரை வெளில விட சொல்லு. அப்போ ஜிமினும் அந்த ஆஃபீஸருக்கு கால் போட்டு, என்ன இப்போயாவது கண்டெய்னர் வெளில விடுவியா இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே அந்த ஆஃபீஸரை மிரட்டிகிட்ருக்கான். அந்த ஆஃபீஸரும் பயந்து போய் உடனே கண்டெய்னர் ரிலீஸ் பண்ணிடுறாரு. ஸோ வித்தின் 15 minutesல ஒரு கார் வருது. அந்த காரில் அந்த ஆஃபீஸரோட பொண்ணை ஏற்றி அனுப்பி விட்டுறாங்க. ஜேகே இப்போ தான் அந்த இன்னொரு பொண்ணு இருக்க டைரக்ஷன் பக்கமே திரும்புகிறான். இந்த பொண்ணு இருக்குன்னு நீங்கள் வச்சுருக்கீங்க, கொன்றுங்க. ஓகே பாஸ். அப்போ அந்த பாடி கார்டும் அந்த பொண்ணு கண்ணில் இருக்க துணியை அவுத்து விடுறாரு. ஜேகே கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்போ தான் நகர்ந்துருப்பான். அந்த பொண்ணோட கண்ணை பார்த்துட்டு அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி நிற்கிறான். ஏன்னா இத்தனை நாள் அவன் கனவுல பார்த்த கண்ணு இப்போ அவன் நேரில் அவன் கண்ணு முன்னாடி நின்று பார்த்துட்ருக்கான். இதை வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். நீங்கள் அப்படியே பயந்து போய் ஜேகேவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த பாடி கார்டு கரெக்டாக அவன் கழுத்தில் கத்தி வைக்கிறான். நிறுத்து. ஏன்டா ஜேகே, இந்த இடம் இப்போ இந்த பொண்ணுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், இந்த பொண்ணை கொண்டு தான் ஆகணும். டேய் கொல்லுங்கடா. நிறுத்துன்னு சொன்னேன் அப்படின்னு ஜிமினை பார்த்து முறைக்கிறான். அப்போ ஜிமின் என்ன நடக்குதுன்னே புரியாமல் ஜேகே ஒரு நிமிஷம் வெளியில் அப்படியே தனியாக கூட்டிகிட்டு வந்துடுறான். பைத்தியமா ஜேகே உனக்கு? அந்த பொண்ணுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோம்ல, அவளை கொல்றதுனால நம்மளுக்கு எந்த லாஸும் கிடையாது. இல்லை, என்னாச்சுடா? அந்த கண்ணு, அதே கண்ணு ஜிமின், நான் கனவுல அடிக்கடி பார்த்தேன்னு சொன்னல. இது டேய், அது கனவுடா, அது ஒரு இல்யூஷன், இமேஜினேஷன், அவ்வளோதான்டா. என்னவா வேணா இருக்கட்டும், எனக்கு அவள் வேணும்,
இப்போ அவள் அங்கே இருக்கணும், அவ்வளோதான். நீ என்னமாவது பண்ணி தொலை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் அங்கேருந்து போயிடுறான். அப்போ ஜேகே மறுபடியும் அந்த ரூம்குள்ளே வராரு. உங்கள் கை அந்த சேரில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க, வாயும் ஒரு துணியால் கவராக இருக்குது, எல்லாரும் வெளில போங்க. அப்போ காட்ஸ் எல்லாரும் வெளில போயிடுறாங்க. ஜேகே உங்ககிட்ட மெதுவாக வரான். உங்களுக்குள்ளே அவ்வளோ பயமாக இருக்குது. அவன் அப்படியே உங்கள் கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போ பொறுமையாக உங்கள் கையில் இருக்க அந்த கட்டை தான் அவுத்து விட்றான். நீங்கள் அவனை ஒரு கன்ஃபியூஷனோட பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் வாயில் இருக்க துணியை அவன் எடுத்து விட்றான். சார் சார், நான் அதை யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டேன், நான் பார்த்ததை. என்னை இங்கேருந்து போக விட்டுருங்களேன். அப்போ ஜேகே எதுவுமே சொல்லாமல் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கான். சார், இதுக்கப்புறம் நீ இங்கே தான் இருக்கணும். ஏன்? உனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. நீ என்னோடய இடத்துல இருக்க, நான் தான் முடிவு பண்ணணும். இதுக்கப்புறம் நீ இங்கே தான் இருக்க. உன்னால் இங்கேருந்து வெளில போக முடியாது, அவ்வளோதான். நீ என் பேச்சை கேட்க மாட்டேன்னா உன்னை போட்டு போகிறதுக்கு எனக்கு 2 நிமிஷம் கூட ஆகாது. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கோல்டு வாய்ஸில் சொல்லிவிட்டு அவன் அந்த ரூமை விட்டு வெளியில் போயிடுறான். நீங்களா இங்கே ரொம்ப பயந்து போய் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ வெளியில் ஜேகே, டே அவள் யார், எங்கேருந்து வந்திருக்கா, அவள் பேர் என்ன அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் வித்தின் 10 மினிட்ஸில் என் டேபிளில் இருக்கணும். காட் இட்? ஓகே பாஸ். ஸோ ஆஃப்டர் 10 மினிட்ஸ் உங்களோட எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த கார்ட்ஸ் வந்து ஜேகே கிட்ட கொடுக்குறாங்க ஒரு ஃபைலில். உன் பேர் வயனா? அப்பா அம்மா வேறு இல்லை போல அப்படின்னு உங்களோட ஃபைலை தான் உட்காந்து பார்த்துட்ருக்கான். அந்த ஃபைலில் உங்களோட ஒரு ஃபோட்டோவும் அட்டாச் ஆகிருக்கும். அந்த ஃபோட்டோவை தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போ அவனே மீறி அவன் எந்திரிச்சு உங்கள் ரூமுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கான். உள்ளே பார்த்தா நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. அந்த ரூம் அவ்வளோ டிம்மாக இருக்குது. அந்த மூன் லைட்டில் உங்கள் ஃபேஸ் அவ்வளோ அழகாக தெரியுது. அவன் அப்படியே பெட்டில் ஏறி உங்கள் பின்னாடி படுத்துட்டு உங்களை பிடிச்சி கிட்டே இழுத்துக்கிறான். அவனுக்கு அது ரொம்ப வார்மாக இருக்குது. அவன் ஏன் இப்படி பண்ணுறான், எதுக்கு பண்ணுறான்னு அவனுக்கே எதுவுமே புரியல. கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் என்னமோ ஃபீல் ஆகுதுன்னு கண்ணை முழிச்சு திரும்பி பார்க்குறீங்க. அங்கே யாருமே இல்லை. மீன்வேல் வெளியில் ஜேகே சைடு அவன் கையில் ஒரு வைன் பாட்டிலை வச்சுட்டு இன்னொரு கையில் உங்கள் ஃபோட்டோவை தான் பார்த்துட்ருக்கான். என்னடி பண்ணுறேன்னா, நான் நினச்சா 2 நிமிஷத்தில் உன்னை போட்டு தள்ளிட்டு போகலாம், ஆனால் முடியலையே. உன் கண்ணில் அந்த தண்ணியை பார்த்தா ஏதோ ஆகுதே. வேணாம் ஜேகே, இதெல்லாம் செட்டே ஆகாது. அவளை இங்கேருந்து அதை போக விட்டுரு, அப்போ தான் உனக்கு நல்லது அப்படின்னு அவனுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ த நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே ஒரு மிஷினுக்காக ரெடி ஆகிட்டுருக்கான். அப்போ தான் நீங்கள் கரெக்டாக வெளியில் வந்து அந்த பெரிய மேன்ஷனை சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்லேயே நீங்கள் அவ்வளோ பெரிய இடத்த நீங்கள் பார்த்ததே கிடையாது. ஜேகேவும் உங்களை நோட் பண்ணுறான். அவனுக்கு லைட்டாக ஒரு சிரிப்பு வருது. பட் அவன் அதை ரியலைஸ் ஆகிட்டு மறுபடியும் ஃபேஸை கோல்டாக வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவன் கண் அடிக்கடி உங்கள் பக்கம்தான் வருது. அப்போ ஜேகேவோட பாடி கார்டு ஜேகே கிட்டே வந்து, பாஸ் இன்னைக்கு போர்ட்டுக்கு ஃபஸ்ட்டு போகணுமா இல்லை ஆஃபீஸ்க்கு போயிடலாமா? அப்போ ஜேகே அப்படியே அவன் வாட்சை பார்த்துட்டு, அவன் என்ன சாப்பிடலையா? என்ன பாஸ்? ஒன்றும் இல்லை. அவனே ரியலைஸ் ஆகாமல் அவன் உங்களை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு ஆஃபீஸ்க்கே போயிடலாம், கார் ரெடி பண்ணுங்க அப்படின்னு ஜேகே சொல்லிவிட்டு கிளம்ப போகிறான். அப்போ டக்குன்னு ஒரு மெய்ட் பக்கம் திரும்பி, அவளுக்கு கரெக்ட் டைமுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும், அவள் சாப்பிடலனா எனக்கு உடனே கால் பண்ணுங்கள், புரிஞ்சுதா? புரிஞ்சுது பாஸ். ஜேகே அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறான். மேட்ஸ்லாம் அப்படியே அவனை ஒரு சர்ப்ரைஸ்ட் அண்ட் கன்ஃபியூஸ்டு லுக் கூட பார்த்துட்ருக்காங்க. அப்போ நீங்கள் மேலேருந்து கீழே வந்து ஒரு மெய்ட் கிட்ட கொஞ்சம் ஹெசிடேஷனோட, அக்கா இங்கே ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு காட்ட முடியுமா? வாங்க மேடம், உங்களுக்காக சார் ஒரு ரூம் சொல்லிட்டு தான் போயிருக்காரு அப்படின்னு உங்களை அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ரூம் செம்ம பெருசாக இருக்குது. நீங்கள் அப்படியே அந்த ரூமை பேன்னு பார்த்துட்டு, இவ்வளோ பெரிய ரூம் எனக்கா? ஆமாம் சார், இந்த ரூமுன்னு தான் உங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. ரெஸ்ட் ரூம் அந்த பக்கம் இருக்குது. அண்ட் இந்த வார்ட்ரோப்பில் உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எதாவது வேணும்னா கூப்பிடுங்க மேம், நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி தரோம். நீங்கள் அப்போ அந்த வார்ட்ரோப்பை பார்க்குறீங்க, அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. நைட் வேர்ஸ்க்குன்னு ஒரு தனி செக்ஷன் காட்டன் அண்ட் சில்கில் அண்ட் சம் கிராண்ட் ட்ரெஸ்ஸஸும் இருக்குது. உங்களுக்கு இது மாதிரி டைப் ட்ரெஸ்ஸஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதை பார்த்துட்டு
உங்களுக்கு லைட்டாக சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நீங்கள் இவ்வளோ பெரிய இதை பார்த்ததே கிடையாது. அப்போ நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறீங்க, இது மாதிரி இவ்வளோ நல்ல ட்ரெஸ்லாம் என் வாழ்க்கையிலே போட்டதில்ல வயன், எல்லாமே பிராண்டடாக இருக்குது. ஸோ டேஸஸ் இப்படியே பாஸ் ஆகுது. ஜேகேக்கு இப்போல்லாம் ஒரு நாள் கூட உங்களை பார்க்காம போகிறதில்ல. உங்ககிட்ட அவன் ரொம்ப க்ளோஸாகவும் பேச மாட்டான். உங்களுக்கும் ஜேகே உங்களை தான் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்பான்னு நல்லா தெரியும். ஆனால் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அமைதியாக விட்டுருவீங்க. நீங்கள் ஜேகே ஒர்க்குக்கு போகும்போதெல்லாம் நீங்கள் அந்த மேட்ஸ் கூட தான் உட்காந்து பேசிகிட்டே இருப்பீங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட நல்லா க்ளோஸாக ஆயிருப்பீங்க. யாருமே இல்லாமல் தனியாக வளர்ந்த உங்களுக்கு இப்போ அந்த இடத்துல நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுறீங்க. அந்த மேட்ஸும் ஜேகே எப்படிப்பட்ட ஆள், என்னென்னலாம் பண்ணியிருக்கான்னு உங்ககிட்ட அடிக்கடி கதை கதையாக சொல்லுவாங்க. உங்களுக்கு அதெல்லாம் கேட்டு கேட்டு ஜேகே மேலே கொஞ்சம் பயம் இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு கார்ட் கிட்ட சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஜேகே கரெக்டாக அவன் ஒர்க்கை முடிச்சு வீட்டுக்குள்ளே வரான். நீங்கள் சிரிக்கிறது தான் முதல்ல அவன் கண்ணில் படுது. ஒரு பக்கம் நீங்கள் சிரிக்கிறத பார்த்து அவன் மனசில் ஒரு மாதிரி வார்ம் ஃபீலிங்காக இருக்குது. பட் அதே நேரம் நீங்கள் வேறு யார் கூடயே சிரிக்கிறத பார்த்து அவனுக்கு ஒரு மாதிரி லைட்டாக வேண்டாகுது. ஜேகே இது சரி வராது. நீ எதுக்கு அவள் யார் கூட பேசினா உனக்கு என்ன, உனக்கே ஏதோ ஆகுது அப்படின்னு அவன் அவனுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கான். அவன் யார் மேலேயும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாசம் வச்சதில்லை. அண்ட் உங்கள் மேலே வைக்கிறான்னு அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஆனால் அது அவனுக்கு ரொம்ப பயத்தை தான் தருது. ஜேகே உங்கள் மேலே ஒன்றும் இல்லைன்னு அவனே கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டாலும் அவனையும் மீறி அவன் உங்களுக்கு ஃபாலோ ஆகிட்டே தான் இருக்கான். அப்போ நீங்கள் கரெக்டாக அவங்க ரூம்குள்ளே போய் டோர் க்ளோஸ் பண்ண போகிறீங்க. இது ஜேகே பார்த்துட்டு டக்குன்னு வந்து நடுவில் காலை விட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதை தடுக்கிறான். நீங்கள் ஜேகேவை கன்ஃபியூஸ்டு லுக்கில் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜேகே கதை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து டோரை லாக் பண்ணி அந்த டோரோடு அப்படியே உங்களை பின் பண்ணுறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன வேணும்? கீழே என்ன பண்ணிருந்தா? நான் நான் சும்மா பேசிட்டேன். நீங்கள் இருக்க யார்கிட்டையும் பேச தேவையில்ல, புரிஞ்சுதா? அப்போ நான் என்ன பண்ணுறது? எனக்கும் போர் அடிக்காதா? இங்கேருந்து என்ன வெளியிலையும் போக விட மாட்டீங்க. நான் என்ன பண்ணுறது? எனக்கு கால் போட்டு பேசு. என்னது? கேட்கலையா? எனக்கு கால் போட்டு பேசுன்னு. ஜேகே அப்படியே கண் எடுக்காமல் உங்கள் கண்ணையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த கண்ணில் தாண்டி விழுந்தேன். நீ என்ன பண்ணன்னு தெரியல. கனவுலே நான் அவளாலே விட்ட நேரில் சொல்லவே வேணாம் அப்படின்னு அவனுக்குள்ளேயே நினச்சிட்டு உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. அவன் கண் இப்போ உங்கள் லிப்ஸுக்கு தான் போகுது. நீங்கள் அதை ஃபீல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க? என்னை விடுங்க, நான் போகணும். அப்போ ஜேகே அவன் ஃபேஸை உங்கள் கிட்ட கொண்டு வந்து முடியாது முடியாதுன்னு சொன்னான்டி. அப்போ ஜேகே ரொம்ப சாஃப்டாக உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறான். என்ன பண்ணுறீங்க? ஜேகே எதுவும் சொல்லாமல் கீழே அப்படியே குனிஞ்சு உங்கள் கண்ணை தான் பார்க்குறான். அவன் அப்படியே அவங்க இப்போ பிடிச்சி கிட்ட இழுக்கிறான். அவன் லிப்ஸுக்கும் உங்கள் லிப்ஸுக்கும் 1 இன்ச்சு தான் இப்போ கேப் இருக்குது. அவனே அறியாமல் அவங்கக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வரான். ஐயோ அப்படின்னு அவனுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டு உங்களை விட்டு பின்னாடி தள்ளி வந்துடுறான். வந்து அந்த ஃபோன் அட்டன் பண்ணுறான். அது வேறு யாரும் இல்லை, ஜிமின் தான். டேய், உனக்கு வேறு நேரம் மயிரே கிடைக்கலையா? இருறா ஏன்டா கால் எடுத்தோன்னே இவ்வளோ டென்ஷன் ஆகிற? என்னாச்சு? இப்போ இதை கேட்குறான் கால் பண்ணியா? என்ன இதுக்கு கால் பண்ண? ஏய், முன்னாடியே பேசினது ஞாபகம் இல்லையா? என்னது? ஒரு மிஷின் பற்றி பேச வேண்டிய வேலை இருக்குன்னு சொன்னேனே, அதுதான் வந்து தொலைன்னு சொல்லிட்டேன்ல. என்ன இதுக்கு இப்போ கால் பண்ண? என்னடா அதுக்கு? எப்பயும் போல தான் வர முன்னாடி கால் பண்ணுவேனே. எனக்குன்னே வரீங்கடா, எனக்குன்னே வருவீங்க, வந்து தொலை அப்படின்னு ஜேகே செம்ம டென்ஷனாக காலை வச்சிடுறாரு. நீங்கள் அப்படியே நர்வஸாக ஜேகேவை பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் கையெல்லாம் அப்படியே நடுங்குது. ஜேகேவும் அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அந்த ரூமை விட்டு அப்படியே வெளியில் வந்துடுறான். ஐயோ, எல்லாம் இந்த ஜிமினால், ஐயோ அப்படின்னு வெளியில் நின்று ஜேகே தான் ஜிமினை கழுவி ஊற்றிட்டுருக்காரு. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிமினும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டும் தான் இப்போ ஜேகேவோட மேன்ஷனுக்கு வந்திருக்காங்க. அப்போ ஜிமின்
என்ன மச்சான், நான் வருவேங்கிறதுக்காக ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்க போல. ஆ, பேசுவடா பேசுவ. வா, மிஷின் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை மற்றும் ஜேகே தனியாக கூட்டு வச்சு போய் பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஒரு மிஷினை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நீங்கள் மேலேருந்து கீழே இறங்கி வரீங்க. ஜிமினோட கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்கள அப்படியே கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு, யார் நீங்கள்? நான் டைசி, ஜிமினோட கேர்ள் ஃப்ரெண்ட். ஓ அப்படியா, என் பேர் வயன். ஆ, ஜிமின் உங்களை பற்றி சொல்லியிருக்கான். இங்கே நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே அங்கே, டேய் மிஷினை பற்றி பேசுகிறதுக்கு ஏன்டா அவன் ஆளை கூப்பிட்டு வந்த? இல்லை ஜேகே, இங்கே வந்தது மிஷினை பற்றி மட்டும் பேசுகிறதுக்காக இல்லை. நம்மளோட ரிவல் கேங் நம்மளோட ஏதோ ஒரு மெயின் ஸ்பாட்டை அட்டாக் பண்ண போகிறதா இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஆனால் அது எந்த இடம்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆகலை. அதான் ஒரு சேஃப்டிக்கு அவளையும் கூடயே கூப்பிட்டு வந்திருக்கேன். எல்லா இடத்துலையும் செக்யூரிட்டி டைட் பண்ணி தான் வச்சுருக்கேன். பார்ப்போம். ஓ சரி, ஓகே. ஏன் என்கிட்ட இதை முன்னாடியே சொல்லலை? எங்கே நீ தானே கால் அட்டன் பண்ணாலே இப்போலாம் கத்துறியே. நீ ரொம்ப நல்ல நேரத்தில் கால் பண்ணுறியா, அதனால தான்டா. ஏன் அப்படி என்ன பண்ண? இப்போ தெரியாதுடா, என்னைக்காவது ஒரு நாள் உன்னோட முக்கியமான வேலையில் நானும் உனக்கு கால் போடுறேன், அப்போ புரியும். என்னடா ஜேகே லூஸ் மாதிரி பேசுகிற? சரி இதை விடு, கண்டினியூ என்னாச்சு கேட்டியா? அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மிஷினை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிமினா அவன் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அவன் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். இப்போ ஜேகே சோஃபாவில் உட்காந்துட்டு லேப்டாப்பில் தான் ஏதோ ஒர்க் பார்த்துட்ருக்கான். நீங்கள் டைனிங் டேபிளில் தான் உட்காந்துட்ருப்பீங்க, ஜேகேவே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஜேகேக்கும் அது ஃபீல் ஆகுது. அவனும் அப்பப்போ உங்களை நிமிந்து பார்க்குறான். என்னடா ஜேகே, இன்றைக்கி நீ பண்ண விஷயத்தில் அவள் பயந்துட்டாலோ, அதான் உன்னையே பார்க்குறாளோ அப்படின்னு நினச்சிட்டு அவன் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். இந்த பக்கம் நீங்கள் தாகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போய் கிளாஸ் எடுக்க ட்ரை பண்ணுறீங்க. அது ரொம்ப மேலே இருக்குது. நீங்கள் கொஞ்சம் எக்கி எடுக்க ட்ரை பண்ணும்போது அது கை தவறி தெரியாமல் கீழே விழுந்து உங்கள் காலில் லைட்டாக கீறிடுது. ஜேகேக்கு இந்த சத்தம் நல்லாவே கேட்குது. அவன் உடனே அவன் லேப்டாப்பில் கீழே வச்சுட்டு கிச்சனுக்குள்ளே தான் ஓடி வரான். என்னாச்சு, பார்த்து எடுக்க மாட்டியா அப்படின்னு அவங்க கையை பிடிச்சி டக்குன்னு பிரைடல் ஸ்டைலில் தூக்கிடுறான். அங்கே வெளில இருக்க சோஃபாவில் வந்து அவங்க உட்கார வச்சுட்டு அவங்க முன்னாடி முட்டி போட்டு அவங்க கால் எடுத்து அவன் லேப்பில் வச்சு ஏதாவது இன்ஜுரி ஆகிருக்கான்னு செக் பண்ணிகிட்ருக்கான். இல்லை, காலெல்லாம் தொட வேணாம். உன் காலை தொட்டால் எனக்கு எதுவும் ஆகாது. இல்லை எல்லாரும். அப்போ ஜேகே திரும்பி காய்ச்சலாரே ஒரு லுக்கு தான். எல்லாருமே வெளியில் போயிடுறாங்க. பார்த்து எடுத்துருக்கலாம்ல, எட்டல்னா யாரையாவது கூப்பிட்ருக்கலாம்ல. நீங்கள் தானே இங்கே இருக்க யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க. அப்போ ஜேகே எதுவுமே சொல்லாமல் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துகிட்டு வந்து உங்கள் காலுக்கு தான் மருந்து வச்சு விட்டுட்ருக்கான். அங்கே லைட்டாக தான் கட் ஆகிருக்கு. எனக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எனக்கு கடத்திட்டு தானே வந்திருக்கீங்க. உனக்கு செய்யணும்னு இல்லை, என்னால் செய்யாமல் இருக்க முடியல. புரியல, என்ன சொல்ல வரீங்க? அப்போ ஜேகே சைலண்ட்டாக இருக்கான். இன்னும் ஏன் மறைக்கிறீங்க? எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? இப்போ கட் பண்ணி நீங்கள் டைசி கூட உட்காந்து பேசினது தான் காட்டுறாங்க. ஜிமின் உன்னை பற்றி சொல்லியிருக்கான். ஓ அப்படியா? ஆமாம், நீயும் ஜேகேவும் எப்போத்துலேருந்து லவ் பண்ணுறீங்க? என்னது லவ்வா? சேச்சா அப்படிலாம் இல்லைங்க. லவ் இல்லையா? அப்புறம் எப்படி இந்த வீட்டில் நீ? அவர் இங்கே நான் கடத்தி வச்சுருக்காரு. அவரை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். இங்கேருந்து என்ன வெளில போகவும் விட மாட்டுறாரு. ஏன்னா எனக்கு தெரியாது. இன்னுமா அவனுக்கு புரியல? எது? அவன் உன்னை லவ் பண்ணுறான். உன்னை பார்த்ததுலேருந்து இல்லை, உன்னை பார்க்குறதுக்கு முன்னாடியிலேருந்தே. புரியல. அவன் உன் கண்ணை அடிக்கடி கனவில் பார்த்ததா சொல்லிகிட்டே இருப்பான். உன்னை நேரில் பார்க்கவும் அவனால் உன்னை விட முடியல. அதனால தான் இதுவும் சாக்கு சொல்லி உன்னை எங்கேன்னு வச்சிட்ருக்கான். நீ சொல்கிறத பார்த்தா இன்னும் ஜேகே உனக்கு ப்ரப்போஸே பண்ணல போல். நான் தான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். மற்றவங்க கிட்ட ஜேகே வேறுனாலும் உன்கிட்ட வேறு தான். அது ஜிமின் என்கிட்ட சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சுது. உனக்கு முன்னாடி வரைக்கும் ஜேகே யார்கிட்டையும் இப்படி இருந்து நான் கேட்டதே இல்லை. நீ தான் அவன்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறியா? இல்லை, அவன் தான் உன்கிட்ட மாட்டிக்கிட்டான். இப்போ கட் பண்ணால் நீங்கள் ஜேகேவே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே அப்படியே ஷாக்கில் உங்களை பார்த்துட்ருக்கான். இப்போயாவது சொல்லுங்கள். ஜேகே அப்படியே அவங்க 2 கையும் பிடிச்சி உங்கள் கால் கீழே அப்படியே கீழே உட்காடுறாரு. உண்மைதாண்டி, என் கனவில் நீ வந்த. இதோ இப்போ என்னை பார்க்குது. இந்த கண்ணு என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. அதை நேரில் பார்க்கும்போது விட்டு கொடுக்க எனக்கு மனசு வரல. என் கூடயே உன்னை வச்சுக்கணும்னு நினச்சேன்.
இந்த கண்ணை தினமும் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினச்சேன். உன்னை யார்கிட்டேயும் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அதான் ஒத்துக்கிறேன், நான் ஒரு மாஃபியா தான், மற்றவங்க கிட்ட வேறு மாதிரி. ஆனால் உன்கிட்ட என்னால் அப்படி இருக்க முடியல. தோ உன் முன்னாடி இப்படி உட்காந்துருக்கேன்னு எவன்கிட்ட இப்படி உட்காந்தது கிடையாது. நீ என்னென்னமோ பண்ணிட்ட. உன்கிட்ட மொத்தமாக அடங்கி போயிடுறேன். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ஜேகேவை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா இத்தனை நாள் நீங்கள் ஜேகேவை பார்த்து பயந்துருப்பீங்க, அவன் ஒரு மாஃபியா அப்படிங்கிறதுனால. ஆனால் இப்போ தான் உங்களுக்கு புரியுது அவன் உங்ககிட்ட டோட்டலாக வேறேன்னு சொல்லிட்டு. சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பாவோட பாசம் எதுவுமே உங்களுக்கு கிடச்சிருக்காது. இப்போ ஜேகே அது எல்லாமே ஒருத்தனாக உங்ககிட்ட காட்டும்போது உங்கள் மனசு அப்படியே உருகுது. அப்போ நீங்கள் ஜேகேவை பார்த்து உங்களை பார்த்தா அவ்வளோ மோசமானவர் மாதிரி எனக்கு தெரியலையே. அப்போ ஜேகே அப்படியே உங்களை பார்க்குறான். அவன் முதல்ல ஒரு சின்ன சிரிப்பு. அவன் எப்பயாவது உங்ககிட்ட அவன் லவ் சொல்லணும்னு நினைக்கிறான். அப்போ டக்குன்னு ஒரு புல்லட் கரெக்டாக உங்களுக்கும் ஜேகேக்கும் நடுவில் பாஸ் ஆகுது. நீங்கள் ஜேகேவை அப்படியே வைட் ஐஸோடு பார்க்குறீங்க. அப்போ சடனாக நிறையா கன்ஷாட் சவுண்டு கேட்குது. ஜேகே உங்களை டக்குன்னு எடுத்து அக் பண்ணி அவன் பாடியால் உங்களை கவர் பண்ணி சோஃபாக்கு கீழே உட்காந்துக்கிறான். நீங்கள் அப்படியே பயந்துட்டே என்ன நடக்குதுங்க, யார் இவங்களாம்? பயப்படாத, நான் இருக்கேன்ல, உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சேஃபாக ரூம்குள்ளே போய் விடுறான். வயன், என்ன ஆனாலும் நான் வர வரைக்கும் இந்த ரூம் கதை ஓப்பன் பண்ணாத. ஆனால் எப்படி, நீங்களும் இங்கே இருந்துருங்களேன். அப்போ ஜேகே உங்கள் கண்ணத்தை அப்படியே கப் பண்ணி, இங்கே பாரு, பயப்படாத, நான் இருக்கேன்ல, இப்போ நான் வெளியில் போக வேண்டிய நிலைமை, நீங்கள் பத்திரமா இரு, என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுவேன். நீ உள்ளே சேஃபாக இரு என்ன. நீங்கள் அப்படியே பயத்தில் ஜேகேவை ஒரு டியரி ஐஸோடு பார்க்குறீங்க. ஜேகே அப்படியே உங்கள் டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணுறான். சேஃபாரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வெளியில் வந்துட்டு நீங்கள் இருக்க ரூம் டோரை லாக் பண்ணுறான். அவன் டக்குன்னு அவனோட கன்னை எடுத்து எல்லாருமே சுட ஆரம்பிக்கிறான். பட் அங்கே இருக்க ஆளுங்களும் ரொம்ப அதிகமாகவே இருக்காங்க. ஜேகேவும் அங்கே காட்ஸுக்கெலாம் ஆர்டர் போட்டுக்கிட்டே அவனே இங்கே கன்ஷாட் பண்ணிட்டு தான் இருக்கான். பட் ஆப்போனன்ட் கேங்கோட ஆளுங்க ரொம்ப அதிகமாகவே இருக்காங்க. என்ன ஆனாலும் சரி அந்த ரூமை தாண்டி அவங்கள போக விட மாட்டேன். ஜேகேவோட பாதி காட்ஸ் ஆப்போனன்ட் காட்ஸ் கிட்ட லாக் ஆகிட்டாங்க. ஜேகேக்கு இங்கே என்ன பண்ணுறதுனே தெரியல. அவன் தனியாக இருந்திருந்தா கூட இதை எப்படியோ சமாளிச்சிருப்பான். பட் இப்போ அவன் கூட நீங்களும் இருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னா அவன் ரொம்ப பயப்படுறான். அப்போது ஆப்போனன்ட் கேங்கோட ஹெட்டு, என்ன ஜேகே, ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம்ல, எதிர்பார்க்கல, உன் ஆளுங்களும் என் ஆளுங்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க, இதுக்கு மேலே என்ன, அடுத்தவன் என் பேர் தான், முடிஞ்சிடும், நீ அவ்வளோதான் ஜேகே. ஜேகே இங்கே லீ அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ சடனாக இதை கேட்கவும் ஜேகேக்கு அப்படியே லைட்டாக ஒரு ஈவில் ஸ்மைல் வருது. என்ன லீ சொல்லிகிட்டு இருந்தா, என்னமோ இதுக்கப்புறம் நீ தான் இங்கே என்னெல்லாம் டவுன் ஆக்கிடுவ, அதுதானே சொன்னேன் அப்படின்னு ஜேகே சொல்லிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு லீக்கு பின்னாடி இருக்க காட்ஸ்லாம் விழுறாங்க ஷூட் ஆகி. லீயும் என்னன்னு கன்ஃபியூஸ்டாக பார்க்குறான். அப்போது என்ட்ரன்ஸ்லேருந்து ஜிம்மின் தான் அவனோட காட்ஸை கூட்டிகிட்டு உள்ளே மாசாக நடந்து வந்துட்டுருக்கான். என்ன மச்சான், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா? எப்பயும் போல தான், என்னைக்கு நீ டைமுக்கு வந்திருக்க? அப்போ ஜிம்மினும் ஜேகேயை பார்த்துட்டு சிரிச்சிட்டு, என்னடா இவனை போட்டிருப்பேன்னு நினச்சா இன்னும் விட்டு வச்சிருக்கியா? விட்டு வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஜிமின், அவனை இப்போதைக்கு பேஸ்மெண்ட்டில் தூக்கி போடு, அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ காட்ஸ் தான் லீயை மட்டும் பேஸ்மெண்ட்டில் தூக்கி போட்டு மிச்சம் எல்லாரையும் அங்கேயே கன்ஷாட் பண்ணி கொண்டுடுறாங்க. ஜேகே ஓடி வந்து நீங்கள் இருக்க ரூமை தான் ஓப்பன் பண்ணுறான். உள்ளே பார்த்தா நீங்கள் இல்லை. அவனுக்கு ஒரு நிமிஷம் ஹார்ட் பீட்டே ஸ்கிப் ஆன மாதிரி இருக்குது. வயன் எங்கே இருக்கா? அப்போ அங்கே இருக்க ஒரு டேபிள் கடையிலேருந்து சத்தம் வருது. ஜேக்கும் என்னென்னு குனிஞ்சு லைட்டாக பார்க்குறான். நீங்கள் அந்த டேபிள் கடையில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் காது ரெண்டையும் கவர் பண்ணி ஒரு மாதிரி குறுக்கிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க பயத்தில். வெளில நடந்திருந்த எல்லா கன்ஷாட் சத்தமும் உங்களுக்கு கேட்டிருக்கும். அதில் நீங்கள் ரொம்ப பயந்து போய் தான் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஜேகே உடனே உங்ககிட்ட வந்து முட்டி போட்டு உங்கள் காதில் இருக்க கையை மெதுவாக இறக்குறான். ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டேன்ல, ஒன்றும் இல்லை அப்படின்னு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? அந்த சத்தம்லாம் அங்கே கீழே
சரி சரி, ஒன்றும் இல்லை. அதான் இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சுல. உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல? ம். எனக்கு எதுவும் ஆகலை. அப்போ ஜேகேம் ஏதோ அவங்க சீக்ஸ் ரெண்டுத்தையும் கட் பண்ணி உங்கள் கண்ணை தான் பார்க்குறான். போதும்டி, இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. பார்த்த அன்னைக்கு இந்த வார்த்தையை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் முடியல. இப்போ உன் கண்ணை பார்த்து சொல்கிறேன், ஐ லவ் யூ வயன். இதுக்கு முன்னாடி என் லைஃப் வேறு, ஆனால் நீ வந்ததுக்கப்புறம் டோட்டலாக மாறி இருக்கு. இன்றைக்கி கூட எங்கே உனக்கு ஏதாவது ஆகிடும்னு எவ்வளோ பயந்தேன் தெரியுமா? அவ்வளோ கொலை பண்ண வேண்டி நான் என்னையே பயப்பட வச்சுட்டு தெரியுமா? அப்போ நீங்கள் ஜேகேவை பார்த்து எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும், ஐ ஐ லவ் யூ டூ ஜேகே. அப்போ ஜேகேவோட கண்ணை உங்கள் லிப்ஸுக்கு தான் போகுது. வயன், நான் வயனுக்கும் அவன் என்ன கேட்க வரான்னு புரியுது. அவள் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே அவள் கண்ணை மெதுவாக மூடுறா. ஜேகேவே அதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சாஃப்டாக அவள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிஸ் அப்படியே டீப் ஆகுது. ஜேகேவோட ஒரு ஹேண்ட் உங்கள் கன்னத்தில் இருக்குது, இன்னொரு ஹேண்ட் உங்கள் இடுப்புக்கிட்ட இருக்குது. டே மச்சான், என்னடா பண்ணுற? அப்போ ஜேகேவும் ஒரு டென்ஷனில் திரும்பி பார்த்தா அது நம்ம ஜிமின் தான். டேய், நீங்கள் எந்த இன்னும் போகலையா? டேய், உனக்காக தான்டா இங்கே வந்தேன். எப்போவுமே மூட்டு போன்னு சொன்னால் தான் போவியாடா? ரைட்டு விடு, நீ கண்டினியூ பண்ணு, நான் போகிறேன். ஜிமினும் எதுவும் பார்க்காத மாதிரி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இங்கே ஜேகே உங்களை திரும்பி பார்த்தா உங்கள் கண்ணொன்னும் அப்படியே செவந்து போயிருக்கு. ஏய் சரி சரி, இங்கே வா அப்படின்னு அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் தான் கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டு ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவ்வளோதான்டா. இந்த ஒன்ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையானு சொல்லிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. பை பாய்.